ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெலிசியஸ் ஃபீஸ்ட். அங்கே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா பிரண்டை பொடி எப்படி வீட்லேயே ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பிரண்டையை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நார் உரிச்சிக்கலாம். இப்படி முத்தலாக இருந்தால் சுற்றியும் உரிக்கணும். அப்படி இல்லை இலசாக இருந்துச்சுன்னா 4 கார்னர் மட்டும் லைட்டாக இந்த நரம்பு கீறி விட்டிங்கன்னா போதும். அடுத்து பூண்டு சிறிதளவு 2 கட்டி போட்டுக்கலாம். துவரம்பருப்பு ஒரு 30 கிராமு, உளுந்து ஒரு 50 கிராமு, கல்லுப்பு சிறிதளவு, வரமிளகா ஒரு 6 நம்பரு, புளி சிறிதளவு, நல்லெண்ணெய். வாங்க எப்படி பிரண்டை பொடி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. பிரண்டையை இதில் போட்டுக்கலாங்க. இது நல்லா மொறுமொறுன்னு வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணுங்க. ஆஃப் பாயில் ஸ்டேஜில் பிரண்டை வணங்கினதும் இதுலேயே புளி சிறிதளவு போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கிற பூண்டையும் இது கூடயே போட்டு வதக்கிக்கலாங்க. நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆகிற மாதிரி வறுக்கணுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் நல்லா பவுடர் ஆகிறதுக்கு இதாகுங்க. நல்லா ட்ரையாக வறுபடாமல் இருந்தால் பவுடர் அரைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா ட்ரைப்படாதுங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா எடுத்துடலாங்க. இந்த ஸ்டேஜில் ஃப்ரை ஆனதும் நல்லா எடுத்துடலாங்க. இந்த எண்ணெயை பார்த்தீங்கன்னா ஆற வச்சு நல்லா நீ பெயின் பேக் பெயின் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா தொடவுனீங்கன்னா அந்த பேக் பெயின் எல்லாம் குறையும். நீ ஜாயிண்ட் இருக்கிற பெயின்லாம் குறைஞ்சிருங்க. இப்போ அதே பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற உளுந்தை கொட்டி ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா தான் இது கூடிய துவரம்பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாங்க. ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரலும் ஃப்ரை பண்ணிட்டே இருக்கணுங்க. எண்ணெய் அதிகம் இதுக்கு தேவைப்படாது. ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண பாத்திரத்தை யூஸ் பண்ணதுனால இதுக்கு எண்ணெய் அதிகம் தேவையில்லைங்க. வரமிளகாயும் இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. பிரண்டை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடிக்கடி கிடைக்காதவங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒட்டுக்கா ஒரு இடத்துல போகிறப்ப கிடைச்சிங்கன்னா வாங்கிட்டு வந்து அரைச்சி பொடியாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பிரண்டையை அதிகமாக எடுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த எலும்பில் இருக்கக்கூடிய ஜாயிண்ட் பெயின் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லதுங்க. ஜாயிண்ட் எலும்புலாம் நல்லா வலுவாகுங்க. இப்போ அஜீரண கோளாறுனால பசி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்லா அதை சரி செஞ்சு பசி எடுக்க தூண்டுங்க. இதுலேயே கல்லுப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த பிரண்டை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுதுன்னா ரத்த குழாயில் இருக்கக்கூடிய கொழுப்பை வந்து கரைச்சி ரத்த ஓட்டத்தை பார்த்தீங்கன்னா சீராக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ரத்த குழாயில் அடைப்பு வர்றதுக்கு காரணம் வந்து ஹார்ட் அட்டாக்னால இதாக வராங்க. அவங்களுக்கு வந்து அடிக்கடி இவங்க வந்து இந்த மாதிரி பிரண்டை எடுத்துக்கிட்டா இந்த ரத்த குழாயில் இருக்கிற அடைப்பை நீக்கி விடுங்க. இந்த மாதிரி பொன்னிறமாக வறுபட்டதான் எடுத்து ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாங்க. அவ்வளோதாங்க, பிரண்டை பொடி ரெடிங்க. அரைச்சி பவுடரை ரெடி பண்ணிட்டோம். ஒன்று சொல்ல மறந்துட்டேன். பார்த்தீங்கன்னா நம்ம பிரண்டையை நார் உரிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு ஆயில் வந்து கையில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த அரிப்பு வந்து இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அரிப்பு அதிகமாக ஏற்படும். இதை இட்லி தோசை இல்லை சாப்பாட்டில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு தொட்டு சாப்பிட்லாங்க. இந்த மாதிரி தேவைன்னா அதிகமாக கூட ரெடி பண்ணி ஒரு கண்டெய்னரில் பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா தண்ணி அதாவது ஈரப்பதம் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் கெட்டு போகாமல் நல்லா இருக்குங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.